வணக்கம் மக்களே. இது வாய்ஸ் ஆஃப் சைலண்ட். உங்கள் அட்வொகேட் எஸ்கே. தமிழக வெற்றிக் கழகத்தின் கடைசி தொண்டன். மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதலில் கையொப்பமிட்ட 200 யூனிட் மின்சாரம் என்பது அனைத்து தரப்பட்ட மக்களிடமும் இன்று விவாதப் பொருளாக இருக்கிறது. அதை பற்றி சற்று விவரிப்போம். மக்களே, தமிழ்நாட்டில் மொத்த மின் இணைப்பு என்பது 2,23,00,000 மின் இணைப்புகளை 3 விதமா நம்ம பிரிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 100 யூனிட்லேருந்து 200 யூனிட் வரை 2 மாசத்துக்கு உபயோகிக்கிற ஒன்று. அவங்க யார் அப்படின்னா அடித்தட்டு மக்கள். அவங்களாம் எப்படின்னா, வீட்டில் லைட் எரியும் போதோ இல்லை ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போதோ அதை ஆஃப் பண்ணிடுமா, ஏன்னா கரண்ட் பில் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்கிறவங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 200 யூனிட் மின்சாரங்கிறது அவங்களுக்கு இலவசம் கிடையாது. அது அரசு உதவி செய்கிறது. அது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த 200 யூனிட்லேருந்து 500 யூனிட் வரை யூஸ் பண்ணுற பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றம் கண்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த 200 யூனிட்டை அரசு இலவசமாக கொடுக்குது. இந்த இடத்துல தான் வேறுபாடுகள் உருவாது. இந்த 200 யூனிட்டை இவங்க ஃப்ரீயாக வாங்குறதோட அதை மானியமாக அரசுக்கிட்ட கேட்டாங்கன்னா, மானியமாக கேட்கும்போது அரசோட நிதி சுமை குறையும். இதற்கு அடுத்து உள்ளது தான் மிக முக்கியமான இடம். 2,23,00,000 பயனீட்டாளர்கள் இருக்காங்க. இதில் 2 கோடி பேர் மாதம் அந்த 200 யூனிட்டை இலவசமாக பெறவங்க. இந்த 23,00,000 பேர் 100 யூனிட்டை இலவசமாக பெறவங்க. அப்படி பார்க்க போனால் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 423 கோடி யூனிட் தேவைப்படுது. அப்போ அந்த 423 கோடி யூனிட்டை அரசு வாங்கும்போது யூனிட் 5 ரூபான்னு வாங்குற பட்சத்தில் மோர் தென் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 2,000 கோடி அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த மின்சாரத்தை, அந்த 2,000 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மின்சாரத்தை ஆண்டுக்கு கணக்கிடும்போது 12,000 கோடியிலேருந்து 13,000 கோடி வரை அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுது. அதனால மக்களே யோசிங்க. இந்த 100 யூனிட் கொடுக்கறதுக்காக இந்த 23,00,000 பயனீட்டாளர்களுக்கு 120 கோடி ரூபாய் கிட்ட கொடுக்குது. இவங்க அந்த 100 யூனிட் வேணாம் அப்படின்ட்டு அவங்க அதை சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அரசுக்கு நிதி சுமை குறையும். அதேபோல் அந்த 200லேருந்து இந்த 300 யூனிட்டுக்கு பேமெண்ட் பண்ணுறவங்க அவங்க மானியத்தில் அரசுக்கிட்டேருந்து அந்த 200 யூனிட்டை வாங்கினா நிதி சுமை குறையும். அது வேற நல்ல திட்டங்களுக்கு அவங்க அதை எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு 200 யூனிட் வருது, உனக்கு 200 யூனிட் வருதா அப்படிங்கிறதுல இங்கே விவாதம் பண்ணுற இடம் அது கிடையாது. இது ஏன்னா இப்போ நடக்கிறது மக்களாட்சி. மக்களாட்சியில் நம்ம தலைமைக்கிட்டேருந்து என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அடிப்படை உரிமைகளை எதிர்பார்க்குற மாதிரி மக்களாகிய நமக்கு அடிப்படை கடமைகள் இருக்குது. இந்த அரசு நடத்துறதுக்கு, நல்லபடியாக நடத்துறதுக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்ம எவ்வளவு உதவியாக இருக்கோமோ பெரிய அளவுலாம் பண்ண வேண்டாம். இந்த இலவசங்களை தவிர்க்கும் போதே அது அரசோட நிதி சுமையை மறைமுகமாக குறைக்கும். அந்த மறைமுகமாக குறைக்கும் போது பல நல்ல விஷயங்களை அவர் புதுமையாக கொண்டாடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு தேவை இலவசம் இல்லை, நம்ம செய்யக்கூடியது அவங்களுக்கு இலவசம் கிடையாது, உதவி. அந்த உதவியை அவங்களுக்கு செய்கிறதுக்கு நம்ம மனமார்ந்து எந்த விதமான ஒரு இது இல்லாமல் அரசுக்கு உறுதுணையாக இதை செஞ்சோம்னா முதலமைச்சர் தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் அவரோட பணியை இன்னும் வேகமாகவும் இன்னும் திறம்படவும் செய்வார். அதனால மக்களே, நல்ல தலைமையில் நல்ல முதலமைச்சர், நேர்மையான முதலமைச்சர், மக்கள் விரும்பும் முதல்வர், மக்களை விரும்பும் முதல்வர் ஆட்சி செய்கிறார். அவருக்கு ஒரு சைடுலேருந்து அவருக்கு எதிர்ப்பு இல்லை. ஊரில் உள்ள எல்லா அயோக்கியனும் அவரை எதிர்த்துட்டு இருந்தேன். அப்போ அவர் நம்பி இருக்கதே நம்மளை மாதிரி மக்களை நம்பி தான் அவர் ஆட்சி பண்ணுறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அவருக்கு என்னென்ன உதவிகளாக சப்போர்ட்டிவாக இருப்போமோ அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
மக்களே, இது ஒரு சாமானியன் குரல் தான். உங்களுக்கு பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதை என்னோட நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னும் நல்லாட்சிய அமைக்கிறதுக்கு, அந்த கட்டமைப்ப உருவாக்குறதுக்கு, நம்ம எல்லாமே உறுதுணையா இருக்கலாம். இது நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பொக்கிஷம். அத எந்த சூழ்நிலையிலயும் நம்ம இழந்துறக்கூடாது. அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.